அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு. தெரில, ஏன்னா இந்த வாமிட் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஃபைனலாக பார்த்தா பிளாஸ்டிக் ஏதோ சாப்பிட்ருக்கான், முழுங்கியிருக்கான். அந்த டாயோட இதில் இருந்ததா எதில் இருந்ததுலாம் தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு கால் பண்ணும்போது கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. பட் இப்போ எக்ஸ்ரேலாம் எடுக்க இவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கேர் பண்ணுறோம், பவுண்டரி செட் பண்ணியிருக்கோம், ப்ளே பேன் வச்சுருக்கோம். அதையும் மீறி எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ப்ரே பண்ணுங்க, மயிலோக்கு இது ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. உள்ளே போயிருக்கு, இதுதான் அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் எதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், வெட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு. பாருங்க ஒருத்தா. ஆனால் நம்ம வந்து மைலோவை சொல்லி குத்தால, நம்ம தான் கவனமாக இருந்திருக்கணும். கரெக்டா? என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். காலையில் 4:30 மணிக்கு எனக்கு ஏதோ ஒரு முழிப்பு வந்து பார்த்தப்ப வாமிட் எடுத்திருந்தான். இதில் நான் அந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து சிசிடிவி கேப்சர் பண்ணுது. 4 கரெக்டாக மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 4:22க்கு வாமிட் பண்ணியிருக்கான். வாமிட் பண்ணிட்டு கேமராவை பார்க்குறான் பாருங்கள். நாங்கள் எப்படியாவது அவனை நோட் பண்ணிடுவோன்னு அவனுக்கு தெரியும். ஒரு இன்ட்யூஷன்லாம் நான் எந்திரிச்சேங்க, உண்மையிலே நான் எந்திரிச்சேன். எப்போவுமே நைட்டு எதுவுமே கத்த மாட்டான், டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனால் நான் ஒரு 4:30க்கெலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டேன். எந்திரிக்கும் போது அங்கே ஏதோ இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. டக்குன்னு ரிவைன் பார்க்கும்போது இந்த மாதிரி வாமிட் பண்ணியிருக்கு, ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஏதோ எப்பயும் இந்த பப்பீஸ் எடுக்கிற வாமிட்டாக இருக்கும்னு நினச்சோம். திருப்பியும் ஒரு மாதிரியே இருந்தான். இப்போ கால் பண்ண அவங்களும் வந்துட்டாங்க. ஒரு 6 o'clock திருப்பியும் ஒரு வாமிட்டில் தான் நாங்கள் பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கும். அதுவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 4:30க்கு வந்துட்டு நான் இப்போ கால் பண்ணிவிட்டு அவன் கேஜ் கிட்டே தான் உட்காந்துருந்தேன். எனக்கு ஏன்னா இவன் அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வாமிட் வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஃபைனலாக பார்த்தா திருப்பியும் பார்த்தீங்கன்னா 5:41 நாங்கள் 2 பேருமே அங்கே பக்கத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் தூங்கட்டும்னு உட்காந்துருந்தோம். திருப்பியும் வாமிட் பண்ணான். திருப்பியும் ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கர் கர்ன்னு வயிற்றுலேருந்து அப்படியே வாமிட் பண்ணால். நாங்கள் பக்கத்துலேயே இருந்தோடனே உடனே அப்ரோச் பண்ணிட்டோம் அவனை. ஓகே ஒன்றும் இல்லை, செகண்ட் டைம் வாமிட் பண்ணுறான்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த வாமிட்டை க்ளீன் பண்ணும்போது அதில் இந்த பார்ட்டிகல்ஸை நாங்கள் நோட் பண்ணது இப்போ தான் நோட் பண்ணாங்க. ஃபஸ்ட் வாமிட் நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தேன் எதுவும் இல்லை, இது அதில் இருந்தது. பிளாஸ்டிக் ஏதோ சாப்பிட்ருக்கான், முழுங்கியிருக்கான். அந்த டாயோட இதில் இருந்ததா எதில் இருந்ததுலாம் தெரில. பிளாஸ்டிக்கை முழுங்கியிருக்கான். பயங்கரமாக ஒரு மாதிரி வயிற்றுலேருந்து வாக் வாக் அப்படி பண்ணி தான் வாமிட் பண்ணான். எங்களுக்கு தெரிஞ்சு அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சோம். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு கால் பண்ணும்போது கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க. பட் இப்போ எக்ஸ்ரேலாம் எடுக்கல. என்ன போட்டாங்க இப்போ? ஆன்டாசிடா, ஆன்டாசிட் இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டிருக்காங்க. அது இப்போதைக்கு 4 hours ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க, வாட்டர் எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம், அவ்வளோ கேர் பண்ணுறோம், பவுண்டரி செட் பண்ணியிருக்கோம், ப்ளே பேன் வச்சுருக்கோம். அதையும் மீறி எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்கள். ஸோ இன்னைக்கு 4 மணி, எனக்கு 4 மணிலேருந்து பொழப்பு இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க இப்போ ஜாலியாக இருக்காங்க உள்ள, நாங்கள் தான் பயந்துட்டோம் ரொம்ப. ஸோ பார்க்கலாம் இனி அடுத்த அப்டேட் என்னன்றதை சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு டாக்டர் அப்படின்னா, 4 hours அப்புறம் ஃபுட்டு கொடுங்க, ஃபுட்டு நல்லா எடுத்துக்கிட்டோம், இன்னொரு தடவை வாமிட் வரக்கூடாது. ஆக்சுவலாக 95% இவன் ஆக்டிவாக இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவருமே திங்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் அப்புறம் ஏதாவது இருந்தால் அப்டேட் பண்ணுங்க. இல்லைனா நார்மலாக மேபி ஒரு சில பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருந்தால் கூட மோஷனில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம். நான் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ப்ரே பண்ணுங்க, மயிலோக்கு இது ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இட் ஹேப்பன்ஸ். பார்க்கலாம். மார்னிங் 4 மணிலேருந்து முழிச்சிருந்தது, செம்ம பசி. சரி வீட்டுக்கு போகிறோம், ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 8-8:30 இருக்கும். ஒரு இடத்துல இருந்துட்டு ஐப்பா டிஃபன் இட்லி மட்டும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறனால நான் அவனுடைய பேக் கேரியர்லேருந்து எடுத்துக்கு டேஷ்போர்டில் விட்டேன். அழகாக டேஷ்போர்டில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் வெடிக்க பார்த்துட்டு இருந்தான் குவாய்ட்டாக உட்காந்து. அதாவது பின்னாடி கண்ணாடி வழியாக வரவங்க முன்னாடி கண்ணாடி வழியாக போகும்போது அவனை பார்க்கணுமா, அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய கவ்வெல்லாம் க்ராஸ் பண்ணிச்சு. நான் கொஞ்ச நேரம் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, அவன் ஃபஸ்ட் டைம் டேஷ்போர்டில் உட்காந்துருக்கான், அதில் இடையில குதிக்க வேற செஞ்சான். அது ஒரு வீடியோ இருக்குது, அது நான் வேறு எதுலையாவது ஆட் பண்ணுறேன். சொல்லிஷ்வா, மைலோ எதுலேருந்து அந்த பிளாக் கலர் அந்த ஒயிட் கலரை முழுங்குச்சு காமி? இதுலேருந்து தான் முழுங்குனா மைலோ.
இது ஆக்சுவலி பிபி பால்ல. ஆமா அது உள்ள இருந்ததோ? ஆமா இதுக்குள்ள தெரியலையே, இது இருட்டா இருக்கு. வாயில் வச்சு இதுலேருந்து தான் ஆக்சுவலாக அவன் முழுங்கினது வந்து இந்த பாலில் இருக்கிற உள்ள. ஆக்சுவலாக இந்த பிபி இதில் கிடையாதுல்ல யஷ்வந்த், இதில் சவுண்ட் கேட்காதுல்ல. இல்லை வெயிட் பண்ணு. இல்லை ஃபஸ்ட்டு அவன்கிட்ட நம்ம கொடுக்குறப்ப சவுண்ட் கேட்காம தானே இருந்தது. பார்க்க காற்று வருது, ஆனால் சென்ட் மாதிரி ஒரு சவுண்டு கேட்காம பிபின்னு சவுண்ட் இல்லாமல் தானே கொடுத்தோம் நம்ம. ஆமாம் ஆக்சுவலாக அந்த பிபி இல்லைன்னு நினச்சி தான் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அதுக்குள்ளே அந்த ரவுண்டில் இருந்திருக்கும் போல். ஸோ என்ன பண்ணியிருக்கான், அது இப்படி அவன் கடிக்கிறப்ப பாருங்க, இதெல்லாம் அவன் கடிக்கிறது தான். இப்போது பல்லு நல்லா வளருதா, நல்லா பைட் பண்ணுறான். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணி பைட் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி உள்ளே போயிருக்கு. இதுதான் அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அவன் ஓகே தான் இருந்து பார்த்துட்டு இருக்கான். பாலை எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இரு, உன் பாலை நாங்கள் ஒன்றும் பண்ணலை. மைலோ மைலோ, யார் இது? மயிலவா? மயில குட்டியா? குட் பாய், குட் பாய். ஸோ இது ஃபுல்லாக ஹாலில் இருக்கு, அவனோட ஸ்பேஸ் தான் இது. இப்போ ஓகே. ஆக்சுவலாக இந்த வீடியோ இப்போ நான் எடுக்கிறப்ப டே 2. ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா தான். வீட்டுக்கு வந்து வாமிட் பண்ணலை, அதுக்கப்புறம் பூ பண்ணது, பாத்ரூம் போனதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஹீ இஸ் ஃபைன் நவ். ஸோ அஸ் அ பெட் பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கவனமாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யுது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் காட் கிரேஸ் மைலோக்கு இதில் பெரிய இஷ்யூஸ் எதுவும் நடக்கலை. ஹீ இஸ் ஓகே, ஹீ இஸ் சேஃப். பட் இன்னும் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த டெடியெல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் தூக்கிட்டோம். ஏன்னா அதில் இப்படியும் கண்ணு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்றதுனால இப்போ ஃபுல்லாக வந்து அந்த நான் மெயினாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து அந்த நூல் இருக்கிற டைப்பில் இருக்கிற அந்த இது வாங்கி கொடுங்க. பப்பிக்குன்னு இருக்குல்ல, இந்த கிடக்கு பாருங்கள், இந்த கேரட்டு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த டைப்பில் இருக்கிறத வாங்கி கொடுங்க. வேறு எதுவும் சஜஸ்ட் பண்ணலை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கண்டிப்பாக நிறையா நியூ பெட் பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். யஷ்வந்த், அது வரைக்கும் பாய் பாய் பாய்.